வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூட்டியில் இன்றைக்கி நம்ம ஃபர்தராக ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மெர்ச்சன்டைஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, இந்த கட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசும்போது ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறதுனா கண்ட்ரோலுங்கிறத விட ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸு, அவங்களுடைய நம்பர் ஆஃப் பீசஸ் கட்டிங் பண்ணுறது எல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு டூல் மூலமாக நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்பர் ஆஃப் பீசஸ் உங்களுக்கு கரெக்டாக சேரும் என்பது தான் உண்மை. சரி, அதை தாண்டி ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள் அப்படிங்கிறத பெர்ஃபெக்டாக அனுப்பணும். அதை அனுப்பின பிறகு பையிங் ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கின பிறகு தான் நீங்கள் மெயின் ப்ரொடக்ஷனை எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பீசஸ் தைக்கும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லணும், குவாலிட்டி அஷூரன்ஸ் சொல்லி குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய மெர்ச்சன்டைசிங் டீமும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ரிஜெக்ஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன ரிஜெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா டெய்லர்ஸ் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன் அடிஷன் டு தட், இந்த ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன மெர்ச்சன்டைசருக்கு அப்சர்வேஷன்ஸ். என்ன அப்சர்வேஷன்? இப்போ ஒரு லைன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு லைன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான அந்த கார்மெண்ட் இதில் எந்த போர்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க, அதுக்கு என்ன மிஷின் வேணும், ரெண்டாவது என்ன தைக்கிறீங்க, அதுக்கு என்ன மிஷின் வேணும், மூணாவது என்ன தைப்பீங்க, அதுக்கு என்ன மிஷின் வேணும். இந்த கண்டினியூட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கிறது ரொம்ப மெயின். இதில் இந்த ரெண்டு ஃபேப்ரிக் ரெண்டு எட்ஜை ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணுவோம். அது உதாரணத்துக்கு சைட் சீம் வச்சுக்கலாம், இல்லை அண்டராம்னு வச்சுக்கலாம், அந்த அட்டம் சொல்லக்கூடிய ஷோல்டர் ஜாயினிங். இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணுறது பெருனது ஓவர்லாக் மிஷின். இந்த ஓவர்லாக் அடித்த பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே ஒரு கன்சீல்டு சீம் இல்லை பிளைண்ட் சீம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஓவர்லாக்குடைய அந்த இதை ஃப்ளாட்டனிங் பண்ணுறது, அந்த இதை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக வேண்டி மேலே ஸ்டிச் போடுவாங்க. அது இல்லாமல் சிங்கர் மிஷின் எங்கெல்லாம் தேவைப்படுதோ சிங்கர் மிஷின் யூஸ் பண்ணுறோம். 3 வகையான மிஷின் நம்ம இந்த கார்மெண்ட் மேக்கிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓவர்லாக், ஃப்ளாட் லாக் அண்ட் லாக் ஸ்டிச். அதுதான் சிங்கர்னு சொல்கிறோம். ஓவர்லாக், ஃப்ளாட் லாக், லாக் ஸ்டிச். அந்த சிங்கர் மிஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவைக்கு தகுந்தவரை அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, அது எப்பவுமே ஒரு தனியாக கன்சிடர் பண்ணுவாங்க. பவர் டேபிள்ங்கிறது ஓவர்லாக், ஃப்ளாட் லாக்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதில் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம எப்படி நிட்டிங்க்கு எவ்வளோ இது பண்ண முடியும், கட்டிங்கில் எவ்வளோ பண்ண முடியும்னு பேசணுமோ, இந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தோராயமான ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லித்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக திருப்பூரில் 6 சீட் பவர் டேபிள், 2 ஃப்ளாட் லேக், 4 ஓவர்லேக் என்பது ஒரு யூனிட்னு வச்சுக்கிட்டா, அதுதான் முந்தி ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, இப்போ 12 இருந்தால் 2 யூனிட்டு, 13 18 இருந்தால் 3 யூனிட், அந்த மாதிரி. அப்போ எதுக்கு அப்படின்னா, இந்த 6 மிஷின் கொண்ட ஒரு யூனிட்டில் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படி இருக்கும், கட்டிங் டேபிள் இருக்கும், செக்கிங் டேபிள் இருக்கும், அயனிங் டேபிள் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங்கான ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். இது கம்பெனியுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகேயா? இப்போ இதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு 3500 to 4000 இருக்கிறப்போ ஸ்பீட் ஆஃப் தி மிஷின், ஸ்டிச்சஸ் பர் இன்ச், அதாவது ஸ்டிச்சஸ் பர் மினிட்டுங்கிறது மிஷினுடைய ஸ்பீடை சொல்கிறது. ஸ்டிச்சஸ் பர் மினிட், SPM. SPI அப்படிங்கிறது ஸ்டிச்சஸ் பர் இன்ச். இந்த SPM என்பது மிஷினுடைய ஸ்பீடு. ஒரு நிமிஷத்துக்கு 3500 ஸ்டிச்சஸ் போடுறது என்பது மிஷினுடைய ஸ்பீடை குறிக்குது. இப்போ லேட்டஸ்டாக ப்ரொடக்ஷன் அந்த மிஷினுடைய மேனுஃபேக்சரிங்லாம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 6000, 7000, 5000 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3500 தாண்டி ஹை ஸ்பீட் மிஷின்ஸ் சொல்லுவாங்க. ஹை ஸ்பீட் மிஷின்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த ஹை ஸ்பீட் மிஷின்ஸுக்கு லோ ஸ்பீட் மிஷின்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
டெக்னாலஜி வைஸாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மிஷினில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக ஆகும். அந்த ஹை ஸ்பீட் மிஷின் என்பது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் பர் இன்ச், ஸ்டிச்சஸ் பர் மினிட்டுங்கிறது 7000 வரைக்கும் போகுது. அப்போது இந்த 7000 ஸ்டிச்சஸ் பர் மினிட்டுங்கிறது ஒரு அப்நார்மல். ஒரு உதாரணத்துக்கு அதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த மிஷின் 7000 ஸ்டிச்சஸ் போடுது. ஒரு நிமிஷத்தில் அந்த மிஷின் 7000 ஸ்டிச்சஸ் போடுது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஒரு இன்ச்சில் 13 தையல் இருக்கணும். ஒரு இன்ச்சில் எத்தனை தையல் இருக்கணும்? 13 தையல். அதர்வைஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு 5 தையல். ஒரு சென்டிமீட்டருக்கு 5 தையல் அப்படின்னா ஒரு 7500 பவர் உள்ள ஒரு மிஷினில் கிட்டத்தட்ட 7500 ஸ்டிச்சஸ் பர் மினிட் என்பது எத்தனை சென்டிமீட்டர் தைக்கும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 சென்டிமீட்டர் தைக்கும். எவ்வளோல? ஒரு நிமிஷத்தில் 1500 சென்டிமீட்டருங்கிறது எவ்வளவு? ஒரு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். That means in a minute that machine can stitch to a length of 15 meters. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு மிஷினில் ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்தில் 60 செகண்ட்ஸு, 60 செகண்ட்ஸில் 1500 மீட்டர். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து அப்நார்மலாக வந்து நமக்கு ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு இதாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் தைக்கும் மனசை நிச்சயமாக தைக்கும். என்ன அதனுடைய மீனிங் என்ன? அந்த மிஷினில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக துணி கொடுக்க முடிந்தால் அந்த மிஷின் ஸ்பீடு, ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து 7500 ஸ்டிச்சஸ் போடலாம். ஆனால் ஒரு டெய்லர் 7500 மினிட்ஸ் ஸ்டிச்சஸ் பர் மினிட் போட்டாங்கன்னா எத்தனை பீஸ் தைக்கிறது? ஒரு நிமிஷத்தில் 1500 மீட்டர் தைக்கும்னா ஒரு துணியுடைய மொத்த தையலே, ஒரு சாதாரண ஒரு டிஷர்ட்டுடைய மொத்த தையலே 2 மீட்டர் வரும். எல்லாமே கூட்டினீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 மீட்டர் இல்லை 3 மீட்டருக்குள்ளே தான் வரும். அப்போ 1500 டிவைட் பை 3 போட்டால் எவ்வளவு? ஒரு நிமிஷத்தில் 500 பீஸ் தைக்கணும். யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? சான்ஸே கிடையாது. அப்போ எதை குறிக்கிறது? அதாவது ஒரு பீஸை ஒரு டெய்லர் கையில் கொடுத்தா, கைமணி கையில் கொடுத்தாருன்னா அதை எடுத்து கொண்டு போய் மிஷினில் வைக்கிறார். வச்ச பிறகு அவருடைய கால் வந்து படலை அமுக்கும் போது அந்த லென்த் அப்படி அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ நேரத்தில் போகுங்கிறது அந்த ஸ்பீட் ஆஃப் தி மிஷினை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு 3500 ஸ்பீடு உள்ள மிஷினில் போட்டால் ஒரு 2-3 செகண்டில் 10 செகண்டில் தைக்குதுன்னா இந்த 7000 ஸ்பீடு உள்ள மிஷினில் 5 செகண்டில் தைக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? மிஷின் ஸ்பீடு எது வரைக்கும் ஒரு அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்னா, இவர் கையில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த தைக்கிற நேரத்தை மட்டும் தான் குறைக்கும். இந்த நேரமெல்லாம் காமன் தான். நீங்கள் 3500 ஸ்பீடு உள்ள மிஷினில் உட்காருங்க, 7000 ஸ்பீடு உள்ள மிஷினில் உட்காருங்க, இந்த டெய்லர் அந்த பீஸை எடுத்து இங்கே கொடுக்கறது, இதெல்லாம் ஆப்ரேஷன் காமன். ஓகே, இந்த ஸ்பீடு மட்டும்தான் அவர் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதாவது மிஷின் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி 3500 ஸ்பீடு உள்ள ஒரு மிஷினில் 1000 பீஸ் எடுத்தால் 7000 ஸ்பீடு உள்ள மிஷினில் உடனே 2000 பீஸ் எடுத்துட முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நினைக்கிற உடனே டபுள் மடங்கு ஆகாது. இந்த ஆப்ரேஷன் டபுள் மடங்கு ஆகணும்னா ஹவ் யூ ஆர் ரிடியூசிங் தி அதர் ஆப்ரேஷன்ஸ். அதை இன்டர்நேஷனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% ஆஃப் தி ஸ்பீடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸில் 20% ஆஃப் தி ஸ்பீடு மட்டும்தான் மிஷினுடைய ஸ்பீடை யூஸ் பண்ண முடியாது. மீதி இருக்க 80% ஃபுல்லாகவே அந்த டெய்லருக்கு என்ன தேவைப்படுது? ஒன்றா அவர் அந்த ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு, இல்லை மிஷினில் வந்து நூல் இதை கட்டாகி போச்சு, வேறு ரீத்ரெட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக என்ன பண்ணுறாங்க? 20% யூஸ் ஆகிடும். அதாவது வந்து அவர் வந்து ஒரு பீஸில் வந்து ஒரு நிமிஷம் வந்து அவர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 20% கிட்டத்தட்ட 12 செகண்ட்ஸ் மட்டும்தான் அவர் வந்து தைக்கிறாரு. மீதி இருக்கிற 48 செகண்டுமே அவர் அதர் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. அதர் ஆப்ரேஷன் என்ன? அந்த ரெண்டு, அதாவது ஃப்ரண்ட் அட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பேனல் பேக் பேனல் வச்சு அவர் சைடில் கொடுக்கணும், மிஷினுக்குள்ளே கொடுக்கணும். அப்போ இந்த பேனலை எடுத்து அவர் உள்ளே கொடுக்குற டைம் பார்த்தீங்களா, இதுக்கு ஒவ்வொரு மிஷினையும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அதை வந்து 15 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரு உள்ளே கொடுக்குறதுக்கு அப்படின்னா அந்த டெய்லர் அதிகமாக கொடுப்பாரு. சில டெய்லர்ஸ் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது, அவர் ஒரு பீஸ் கொடுக்குறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்.
அப்போ இங்கே எதை மீன் பண்ணுதுன்னு சொல்ல வரேன்னா, மிஷினுடைய ஸ்பீடு மட்டுமே கணக்கு கிடையாது, அந்த மேன் பவர்னுடைய அட்டன்டிவ்னஸ் அவங்களுடைய ஸ்பீடையும் சேர்த்து தான் ப்ரொடக்ஷன் வரும். ஓகேயா? ஒரு ஸ்பீடான மிஷினை கையில் கொடுத்துனா மட்டும் உடனே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிடாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம கம்மி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் ப்ரொடக்டிவிட்டி வெளியே வரும். அப்போ நான் எப்படி சார் இது பண்ணுறேன்? அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு ரிப்னெக், ஒரு பேசிக் ரிப்னெக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு ஜென் ஸ்டைலு ஒரு 68-70 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒரு 50 இருக்கும், ஸ்லீவ் லென்த் இருக்கும், ஆம்போல் அந்த ப்ரொபோஷனேட் மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த பீஸு ஒரு நாளைக்கு 12 hours ஷிஃப்ட்டில் நியர் அபவுட் 600 to 800 பீஸ் வரைக்கும் தைக்க முடியும். எத்தனை மிஷினில்? 6 செட் உள்ள பவர் டேபிள் யூனிட்டில். 6 செட் உள்ள பவர் டேபிள் யூனிட்னா 2 ஃப்ளாட் லேக், 4 ஓவர் லேக், அதுக்கு தகுந்த ஒரு 4-5 சீக்கிரம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் இதுதான் பேசிக். அதுக்கு தகுந்தவாறு மற்றதெல்லாம் இருக்கணும். கட்டிங் செக்ஷனோ இல்லை வந்து அதை மட்டும் விட்டுருங்க, அதை நம்ம தேவைக்கு தான் பார்க்கலாம். அதாவது ஸ்டிச்சிங் வச்சு தான் இங்கே வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி கம்பெனியை வந்து நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த யூனிட்டில் உங்களால் 600 to 800 பீசஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ 600 to 800 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 600 எடுக்கிற கம்பெனியில் ஒன்றா மிஷின் வந்து ஸ்பீட் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒர்க்மேன் வந்து அவ்வளவு அட்டன்டிவாக இல்லாமல் இருக்கலாம். இந்த 800 எடுக்கிறதுல ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஆப்ரேட்டரும் கரெக்டாக இருப்பார், மிஷினும் லேட்டஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற கம்பெனிஸில் ஒரு 800 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் பெலன் கோட். ஸோ அப்போ இதை தோராயமாக வச்சு நான் டிரைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக டிரைவ் பண்ண. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 6 மிஷின். இந்த 6 மிஷினுக்கு எத்தனை டெய்லர் யூஸ் பண்ணுவீங்க? ஓவர் லேக்கு ஃப்ளாட் லேக் 2 சேர்ந்து சொல்கிறேன். 6 டெய்லர்ஸ். அவங்க எத்தனை ஹெல்ப்பர் வேணும்? ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கோங்க. 6 டெய்லர் 6 ஹெல்ப்பர். இன்னும் அடிஷன் டு தட் ஒரு 3 ஹெல்ப்பர்ஸ் வேணும். எதுக்குன்னா, இந்த பண்டில் கொண்டு வர்றதுக்கும் தச்சதை கொண்டு போய் அங்கே போடுறதுக்கு, இன்பிட்வீன் டெய்லருக்கும் டவுன்வர்ட் ஸ்டீல் அப்வர்ட் ஸ்டீல் இந்த செக்ஷனை லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 ஹெல்ப்பர்ஸ் வேணும். அப்போ 6 டெய்லர் வேலை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஹெல்ப்பர்ஸ் வேணும். 6 டெய்லருக்கு 12 மணி நேரத்துக்கு ஒரு டெய்லருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு 700 ருபீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 டெய்லருக்கு எவ்வளோ ஆகும்? நான் சொல்லி 12 hours ஷிஃப்ட்னு சொல்கிறேன். 700 into 6 போட்டிங்கன்னா 4200 ருபீஸ். 4200 ருபீஸ். சரி, ஹெல்ப்பருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ஹெல்ப்பர், ஒரு ஹெல்ப்பருக்கு 450 ருபீஸ் போட்டுருங்க. ஐ மீன் 12 hours ஷிஃப்ட்டுக்கு 4500 ரூபா. இது ஒரு 4200, அது ஒரு 4500. அதாவது டெய்லருக்கு 4200, ஹெல்ப்பருக்கு 4500, மொத்தம் சேர்ந்தா 8700 ருபீஸ் ஆச்சு. நீங்கள் இந்த 8700 ருபீஸ் ஸ்பெண்டிங் வந்து காமன் எல்லா கம்பெனிக்குமே. ஆனால் அந்த கம்பெனியில் 600 எடுத்தீங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷன் வந்து 600 எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தவாறு ரேட்டு டிரைவ் ஆகும். 15 ரூபா, 14 ரூபா வச்சுக்கிட்டா 15 ரூபா வரும். அதுவே நீங்கள் 800 எடுத்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 10 ரூபா தான் இருக்கும். இப்போ நான் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஸ்பீடை வச்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து அப்டேட்டாக வச்சுருக்கோங்கிறத வச்சோ ப்ரொடக்டிவிட்டி போகுமானா நிச்சயமாக கிடையாது. அங்கே இருக்கிற ஒர்க்மேனுடைய அட்டன்டிவ்னஸ் வேணும். அவங்க ஸ்பீடும் இதில் கவுண்ட் ஆகும். 20% தான் மிஷினுடைய ஆப்ரேஷன், மீதி இருக்க 80% மேனுவல் ஃபீடிங் இருக்குது. அந்த மேனுவல் ஃபீடிங்கில் எவ்வளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக வேலை செய்கிறாங்களோ அவ்வளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி வெளியே வரும். அப்போ நான் காஸ்டிங் காவடியோ ப்ரொடக்ஷன் காவடியோ என்ன எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா, ஒரு செட்டு பவர் டேபிளுங்கிறது 6ல் நம்ம 600 to 800 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் அதை வச்சு டிரைவ் பண்ணிக்கலாம். ஒரு 40 சீட் பவர் டேபிள் இருக்குது அப்படின்னா 40 சீட் அந்த ப்ரொபோஷனேட்டில் நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கலாங்கிறத இதை ஒரு பேசிக்காக வச்சுக்கோங்க. சரி, இதை பேசிக்காக வச்சுட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன மாதிரி கால்குலேஷன் வேணும் அப்படிங்கிறது, இதுக்கான ரேட் எவ்வளோ விழுகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ விழுகும் அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம டிரைவ் பண்ண முடியும். இதை நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேனே ஒழிய, இதை வச்சு நீங்கள் பேஸாக வச்சு உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு வாட்டி அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டிரைவ் பண்ணிங்க ரேட் எவ்வளோ வரும்னு. இப்போ இது வந்த பிறகு ஒரு பீஸுக்கு எவ்வளோ வருதுங்கிற பிறகு நம்ம தனித்தனி அட்டத்துக்கு தனி, சைடுக்கு தனி, இதுக்கு தனி நம்ம ரேட்டு பேச முடியாது. அந்த நெகோசியேஷனுக்கு எப்படி ரேட் டிரைவ் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ எங்கேயும் எல்லா இடத்துலையும் நான் பேசும்போது, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்சர்வ் இந்த கம்பெனின்னு சொல்லியிருப்பேன். எல்லா இடத்துலையுமே நான் ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நடக்க மட்டும் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஓடுவீங்களா இல்லை தவி குதிப்பீங்களா என்பது உங்களுடைய அப்சர்வேஷனை பொறுத்து இருக்குது. I have told the direction how to measure you are going to measure, how perfectly you are going to do it அப்படிங்கிறது உங்களுக்கு விட்டேன். நான்
நீங்கள் கம்பெனியில் அப்சர்வ் பண்ணுங்கள், ஒரு லைன் ப்ரொடக்ஷனில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பீஸ் வருது, இது என்ன ஸ்டைலு, பேசிக்கா, கட்டன் ஷூவா, யாண்டேட் ஷேப்ஸா, சரி இதுக்கு சொல்லிட்டீங்க சார். அடுத்த சைடுக்கு நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கட்டன் ஷூ வந்தால் எவ்வளோ தப்பாங்க, ஒரு காலர் டிஷர்ட் வந்தால் எவ்வளோ தப்பாங்க, ஒரு ஸ்லிப் ஃபுல் ஸ்லிப்ஸ் இருந்தால் எவ்வளோ தப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் நான் எப்படி சார் ப்ரொடக்டிவிட்டி எப்படி எடுக்கிறது, எப்படி கால்குலேஷன் போடுறது, எத்தனை நாள் முடியும், நான் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்பது இதை ஆரம்பிப்போம் சொன்னேன். இட் இஸ் a வெரி 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 வைடர் சப்ஜெக்ட். மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு நாள் 2 நாளில் வந்து முடிகிற விஷயம் கிடையாது. அது பேச பேச வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை தேவையில்லாதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், கிறிஸ்பாக தான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸ்டில் யூ கேன் இம்ப்ரூவ் வித் மை இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஃபர்தராக உங்கள் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.